Hi friends, இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸில் அடுத்த டைப் லீனியர் இண்டக்ஷன் மோட்டர் அப்படின்னு சொல்லி இங்கே இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது என்னடா லீனியர் இண்டக்ஷன் மோட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ரோட்டார் வந்து பொதுவாக மோட்டரில் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ரொட்டேட்டிங் பார்ட்டாக இருக்கும். இந்த மோட்டரில் வந்து ரோட்டார் வந்து ரொட்டேட்டிங் பார்ட்டாக தான் இருக்க போகுது. ஆனால் என்ன ஒரு சேஞ்ச் அப்படின்னா வந்து லீனியராக வந்து மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது என்ன லீனியராக மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இண்டக்ஷன் மோட்டரோட பிரின்சிபல் என்னென்னா, சாதாரண இண்டக்ஷன் மோட்டர் மாதிரி எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் தான் இதோட பிரின்சிபல். ஆனால் சாதாரண இண்டக்ஷன் மோட்டர் வந்து ரொட்டேட் ஆகும், அதாவது வந்து சர்க்குலர் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து எப்படி ஆகும்னா சர்க்கிள், அதாவது வந்து ரொட்டேட் ஆக போகிறது கிடையாது, லீனியராக வந்து மூவ் ஆக போகுது. லீனியராக அப்படின்னா வந்து லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி தான் வந்து மூவ் ஆக போகுது இந்த மோட்டர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதான் வந்து லீனியர் இண்டக்ஷன் மோட்டர். இதோட பிரின்சிபல் வந்து ரெண்டுமே வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் தான். ஸோ கீழே வந்து டயக்ராம் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ அதான் வந்து இதோட ஸ்கீமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். ஸோ இது வந்து ஸ்டேட்டார் பார்ட், இது வந்து ரோட்டார் பார்ட். ஸோ ஸ்டேட்டார் பார்ட்லேருந்து நீங்கள் சப்ளை கொடுத்து 3 ஃபேஸ் சப்ளை கொடுத்து நீங்கள் எக்ஸைட் பண்ணும்போது என்ன நடக்குன்னா, இங்கேருந்து ஒரு ஃப்ளக்ஸ் கிரியேட்டே அதை வந்து லிங்க் பண்ணும். ஸோ இந்த ரோட்டார் லிங்க் பண்ணும்போது இந்த ரோட்டார் வந்து எதர் லெஃப்ட் ஆர் ரைட் ரெண்டில் ஏதாவது ஒரு டேரக்ஷனில் மூவ் ஆகும். அது வந்து நாம் இந்த டேரக்ஷனில் கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸாக நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய மோட்டரை பொறுத்து தான். ஸோ அதோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேபி ரோட்டாரி நீங்கள் வந்து ரொட்டேட்டிங் பார்ட்டாக வச்சுக்கலாம், ஸ்டேட்டாரி ரொட்டேட்டிங் ரொட்டேட்டிங் இல்லை மூவிங் பார்ட். ரோட்டாரை மூவும் பண்ணிக்கலாம், ஸ்டேட்டாரை மூவும் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து இருக்கும் இந்த இடத்துல. ஸ்டேட்டார்னா ஸ்டேஷனரி தானே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து அது ஓகே தான். பட் இருந்தாலும் வந்து அவங்க சில இடங்களில் ஸ்டேட்டார் மூவ் பண்ணுற மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. ஸோ கீழே வந்து அதோட ஃபார்முலா பார்க்குறீங்க. ஸ்லிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விஎஸ் மைனஸ் வி டிவைட் பை விஎஸ். அதாவது வந்து இந்த விஎஸ்ன்றது வந்து சிங்க்ரனஸ் ஸ்பீடு, அந்த மாதிரி இந்த வி அப்படின்றது வந்து ஆக்சுவல் ஸ்பீட் ஆஃப் த மோட்டார். ஸோ இது வின்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து வெலாசிட்டி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஸ்பீடை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வெலாசிட்டியாக மாற்றிருக்காங்க. அதாவது வந்து நம்ம ஸ்பீடுனா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து அது ரொட்டேட்டிங் பார்ட்டுங்கிறது தான் ஸ்பீடுன்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து வி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து அவங்க டார்க் ரொட்டேட்டிங் பார்ட் இருந்தால் தான் டார்க்குன்னு ஒன்று சொல்லுவோம். டார்க்னாலே ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் தான். ஆனால் இது லீனியராக மூவ் ஆகிறதுனால இது வந்து ஜஸ்ட் ஃபோர்ஸ்னே சொல்கிறாங்க, டார்க்கு கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டார்க்கோட ஃபார்முலா வந்து நம்ம ஃபோர்ஸ் ஃபார்மெட்டில் எழுதும்போது P2/Vs. ஸோ P2ன்றது வந்து ஆக்டிவ் பவர் சப்ளைட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கீழே வந்து காப்பர் லாஸ் பவர் ஃபார்முலா என்னன்னா S × P2. அது மாதிரி வந்து மெக்கானிக்கல் லாஸ் பவரோட ஃபார்முலா என்னன்னா 1 - S × P2 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ P2ன்றது வந்து நான் மேலே சொன்ன மாதிரி ஆக்டிவ் பவர் சப்ளைட். ஸோ இதான் வந்து இந்த மோட்டரோட பேசிக் பிரின்சிபல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதாவது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நான் மேலே காட்டியிருக்கேன். ஸோ இது வந்து என்ன ஆகுனா அலுமினியம் வச்சு மேட் பண்ணியிருப்பாங்க ரோட்டார் பார்ட்டை. ஸ்டேட்டார் பார்ட்டும் வந்து ஒரு அயன் கோர் வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. எல்லா சாதாரண மோட்டர் மாதிரி தான், பட் ரொட்டேட் ஆகாது. இது என்னென்னா வந்து லீனியர் மூவ்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து சிங்க்ரனஸ் ஸ்பீடு வந்து நம்ம என்னவா சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து விஎஸ் நாட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஆர் நாட் எய்தர் நாட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு போல்ஸ். சாரி, நான் கொஞ்சம் சொல்லும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். நான் சிம்பிளாகவே சொல்லிடுறேன். இந்த ஸ்பீடு வந்து போல்ஸுக்கு வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது, போல்ஸுக்கு ப்ரொபோஷனலாக இருக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நார்மல் ஸ்பீடு வந்து NS = 120 F/P. அப்போ F வந்து டேரக்ட்லி ப்ரொபோஷனல், P வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஆனால் இது வந்து டேரக்ட்லி ப்ரொபோஷனலாகவும் இருக்காது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாகவும் இருக்காது. போல்ஸுக்கும் ஸ்பீடுக்கும் இந்த மோட்டரை பொறுத்த வரைக்கும் சம்மந்தமே கிடையாது. எதை சம்மந்தப்படுத்தி இருக்குன்னா வந்து வித் ஆஃப் த ரோட்டார், அதாவது வந்து வித் இருக்கு இல்லையா. அங்கே வந்து நம்ம போல்ஸ் பார்ப்போம், இங்கே வந்து வித்தோட மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இந்த ரெண்டு இது வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த ரெண்டை தான் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க போது இந்த மோட்டாரோட ஸ்பீட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மோட்டார் இதை பற்றி நான் சொல்லிட்டேன், ஒர்க்கிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரின்சிபல் பற்றி சொல்லிட்டேன். ஸோ இந்த மோட்டரோட அப்ளிகேஷன் வந்து எங்கே நடக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா வந்து ஸ்பெஷல் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் இல்லையா. ஸோ இது வந்து கான்செப்ட் வந்து சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம பெரிய பெரிய இண்டக்ஷன் மோட்டர் பற்றிலாம் பார்த்ததுக்கப்புறம் இது வந்து அதே பேசிக்கில் தான் இருக்கும், சரிங்களா. ஸோ இப்போ வந்து மேக்னெட்டிக் லிவிட்டேஷன் பற்றி பார்க்கலாம். மேக் லீவ்னு கீழே இருக்கேன். இது பேர் என்னன்னா மேக்னெட்டிக் லிவிட்டேஷன். ஸோ இந்த மேக்னெட்டிக் லிவிட்டேஷன் கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை வந்து நான் வந்து தனியாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இதுவே வந்து ஒரு பெரிய கான்செப்டாக இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷனை மட்டும் சின்னதாக சொல்லிடுறேன். என்னென்னா வந்து ட்ராக்ஷன், அதாவது வந்து ட்ரெயினில் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரெயினில் வந்து கீழே ட்ராக் இருக்கும் இல்லையா, அதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ரெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. RAIL ரெயில்னு சொல்லுவாங்க. இந்த ரெயில் பார்ட் எப்படி இருக்குன்னா வந்து கண்டக்டிங் பார்ட்டாக இருக்கும். அதாவது வந்து கரண்ட் சப்ளை கொடுத்து அதை கண்டக்ட் பண்ண வச்சு எக்ஸைட் பண்ணுவாங்க. அது மாதிரி வந்து ஸ்டேட்டரில் வந்து பவர்ஃபுல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் அண்டர்நீத், அதாவது வந்து இந்த ட்ரெயின் இருக்குது இல்லையா, அந்த ட்ரெயினோட அந்த இதுக்கு அந்த பெட்டிக்கு கீழே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோமேக்னெட் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எலக்ட்ரோமேக்னெட் ப்ளேஸ் பண்ணுவாங்க. கீழே கரண்ட் போகிறனால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ இதனால என்ன நடக்கலாம், மேபி அட்ராக்ஷன் நடக்கலாம், அப்படின்னா ரிப்பல்ஷன் நடக்கலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கலாம். இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா வந்து ஒரு இடத்துல ரிப்பல்ஷன் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ரிப்பல்ஷனால் இங்கே என்ன நடக்குன்னா, ஸோ அந்த ட்ரெயின் வந்து ஏரில் வந்து அப்படியே ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், புல்லட் ட்ரெயின்ஸ் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ இந்த புல்லட் ட்ரெயின்ஸ்லாம் எப்படின்னா வந்து வீலே கிடையாது, அதுக்கு அந்த ஏர்லேயே வந்து மேக்னெட் சிஸ்டம்லேயே வந்து மூவ் ஆகிட்டே வரும் இல்லையா. ஸோ அதனால அந்த கீழே ஏரோ போட்டிருக்கல, ஏரோ வந்து ஏர் கேப் தான், ஏர் தான் இருக்கும், வேறு வீல் எதுவுமே இருக்காது.
இப்போ என்ன அப்படின்னா வந்து இது கண்டக்ட் பண்ணோன்னே ஒரு ஃபீல்டு கிரியேட் ஆகும். அந்த ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டாக உள்ள ஒரு ஃபீல்டை வந்து எலக்ட்ரோமேக்னெட்டில் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் ரெண்டு ஃபீல்டுமே வந்து என்ன செய்யும், சாரி ஆப்போசிட்டாக இல்லை சேம் ஃபீல்டு, ஆப்போசிட்டாக இருந்தால் வந்து அட்ராக்ட் ஆயிரும், ட்ரெயின் வந்து அந்த மேக்னெட் அட்ராக்ட் பண்ணி ஸ்டாப் ஆயிரும். இதே டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆச்சுன்னா நார்த் இருந்ததுன்னா ரிப்பல் பண்ணிவிட்டு ஸோ தட் அது என்ன பண்ணால் வந்து ஏர் கேப்பில் அப்படியே நிற்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இது வந்து மூவ் ஆகிட்டு கண்டக்டிங் பார்த்து அப்படியே மூவ் ஆக ட்ரெயின் வந்து அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்டேட்டாரை வந்து மூவ்மெண்ட்டாகவும் ரோட்டார் வந்து ஸ்டேஷனரியாகவும் வச்சுக்குவாங்க. நம்ம எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம். ஸோ ஸ்பீட் வந்து 300 km/h அப்படிங்கிற ரேட்டிங்கில் இருக்கும். இந்த மாதிரி வேறு என்னென்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னா வந்து ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதோட அப்ளிகேஷன் பற்றி நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இதை வந்து மேக்னெட்டிக் லிவிட்டேஷன் வந்து சொன்ன அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் புரியலனாலும் கவலைப்படாதீங்க, நான் அதை பற்றி ஒரு வீடியோ தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போது இது தெளிவாக புரியும். அப்ளிகேஷனுக்காக சொல்லியிருக்கேன். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் சொல்ல நினச்சேன். லீனியர் இண்டக்ஷன் மோட்டர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்னென்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறத வந்து அப்லோட் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து நான் வந்து கொடுத்துட்டே இருப்பேன் அதை பற்றி. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.